அரசன் அந்த காலத்து நான் இப்போ 4-5 வருஷம் சமுத்திரம் போல அழகு குமரன் வேலன் கந்தன். வணக்கம் ரோலை. நாங்கள் ஜாழ்ப்பாணம் குறிப்பாக நல்லூர் நினைக்கிறேன். நல்லூர் முருகப்பெருமாள் திருவிழா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 22வது திருவிழா ஒரு முக திருவிழான்னு சொல்லி திருவிழா சொல்லி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் குதிரையில் வருவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஐயா கட்டியன்னு சொல்லுவார். இதை பார்க்கறத பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்கள் கூடியிருப்பிடும். அந்த காட்சியை தாங்க நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். என்னதுக்கு அப்படி வலிக்கிட்டு நிற்கிறீங்க? நல்லூருக்கு கோலாட்டம். கோலாட்டம் செய்கிறீங்களா? ஓ வருஷம் வருஷமாக செய்யுது. எத்தனாவது வருஷமா இப்போ நீங்கள் செய்கிறீங்க? நான் இப்போ 4-5 வருஷமாக செய்யுது. எத்தனை நாள் பழகுவீங்க? ஒரு நாள் 2 நாள் பழகி. எங்கே பழகுறீங்க? சார் வீடு ஹிமாலயா அங்கே பழகுறது. எத்தனை பேர் இப்போ கோலாட்டம் செய்ய போகிறீங்க? 20 பேர். 20 பேர். சரி, நன்றி. நன்றி. வீரன் வார காட்சியை பாருங்க, அதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி முருகனுடைய ஒருமுக திருவிழா காண்றதுக்காக எவ்வளவு பக்தர்கள் இந்த இடத்துல வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. சமுத்திரம் போல இந்த இடத்துல மக்கள் கூட்டம் வந்திருக்கு, நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது.
முருகன் வள்ளி செய்வான இதில் குதிரையில் வர காட்சி நம்ம காணக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன ஒரு அழகான ஒரு அற்புதமான காட்சின்னு சொல்லி பாருங்க. முருகப்பெருமான் அழகாக வீதி உலா சென்று கொண்டிருக்க காட்சி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அழகு குமரன் வேலன் கந்தன் குதிரை வாகனத்தில் அழகாக போய்கொண்டிருக்கிறார். நல்லூரான காண்றதுக்காக அலை கடல் என பக்தர்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வேலம் அடிக்க தொடர்ந்து அதில் கோலாட்டம் நடக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னொரு அருமையான காட்சின்னு சொல்லி பாருங்க. போராட்டம் ஆடி ஆடி வந்து கொண்டிருக்கான காணக்கூடிய மாதிரி இருக்குது. அழகாக வந்து கொண்டிருக்காரு. தொடர்ந்து வேல்களை தாங்கியவாறு இதில் பூசாரி மேல் வாரதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. வீதி கோபுரத்தை போய் இடத்துக்கு வானள உயர்ந்த அழகாக இந்த இடத்துல காட்சி அளிச்சு கொண்டிருக்குன்னு சொல்லி
இந்த இடத்துல ஐயா பாடல் பாடுவது அதை காண்றதுக்காக அல்லை கடல் என இந்த இடத்துல பக்தர்கள் கூடி நிற்கிறேன் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். முருகா ரோஹா எதையும் பாராமல் தன்னம் தனியாக யாரையும் எதையும் பாராமல் தனித்து நிற்கும் கந்தவேல் சுமானை நல்லூர் கந்தவேலை எந்த வேளையும் நினைந்து தொழுவார். அதில் கீழே ஒரு வரத்தான தெற்கு வாசல் கோபுரம் இதிலிருந்து பார்க்கும்போது தான் நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்க முருகப்பெருமான் வார காட்சியை பாருங்க, உலகத்துக்கு ஒரு அழகான காட்சின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு அரசன் வார மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்குது. ஒரு அரசன் அந்த காலத்தில் எப்படி வேறு அதே போலவே இந்த இடத்துல முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்க காட்சியை நாங்கள் இந்த இடத்துல காணலாம். மண்டபப்படி வைத்து தொடர்ந்து இதில் தீபங்காட்டுறதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. தொடர்ந்து இந்த இடத்துல தீபங்காட்டினா முருகனை பூ போட்டு வரவேற்கிற காட்சி உலகத்துக்கு அழகான காட்சி இருப்பாங்க. முருகன் தொடர்ந்து திரும்பி பாரத நாங்கள் காணலாம். படைகளை மிதல் அளவுக்கு எங்களுடைய முருகப்பெருமான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற இதில் நடனமாடுற பிள்ளைகள் எல்லாம் வந்து நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து முருகப்பெருமானில் வந்து கொண்டிருக்கிற காட்சியை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அல்ல கடலின திரண்டு பக்தர்கள் இந்த இடத்துல வந்திருக்கினா தோல் மீது சுமந்து போய்கொண்டிருக்கிறேன். ஒரு பிரம்மாண்டமான காட்சியாக இருக்குது. இப்படி காட்சியை நான் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. அதுவும் ஒரு போருக்கு போகிற மாதிரியான காட்சி, முருகன் போருக்கு செல்ற மாதிரியான காட்சி. வேல்களுடன் இதில் ஐயர் வார நான் காணக்கூடிய மாதிரி இதில் ஐயர் வாளோட வர பாருங்க, வாளுடன் வார காட்சியை நான் காணலாம்.
இந்த இடத்துல இதை பார்க்கும்போது எங்களுக்கு தெற்கு வாசல் கோபுரம் தெரியுது. இவர்கள் இந்த ஆடைகளை பாருங்க, அந்த காலத்து மக்கள் அணிகிற மாதிரியான ஆடைகளை இந்த இடத்துல அணிந்து வந்திருக்க காணலாம். அந்த போருக்கு செல்கின்ற சிப்பாய்கள் போல இவர்கள் இந்த ஆடை அணிஞ்சு வந்திருக்கிறார். தொடர்ந்து பெருமான் முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு வடக்கு வாசல் கோபுரம் தெரியுது பாருங்க. முருகனுடைய அழகா பாருங்க, புல் அரிக்குது காய்ச்சி. இன்னொரு அழகான ரத்தியமான காட்சி. அரோகரா முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. தொடர்ந்து எம்பெருமான் முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். பின் வீதியால் இப்போ வந்து கொண்டிருக்க காட்சி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல மண்டபப்படி வைத்து முருகப்பெருமானுக்கு தீபங்காட்டுற காட்சி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு தொடர்ந்து தீபங்காற்ற காட்சியை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து ஐயா இதுல தீபம் காட்டுற தொடர்ந்து எம்பெருமான் முருகப்பெருமான் தொடர்ந்து வடக்கு வீதியால் போகிற காட்சி நாங்கள் பார்க்க போகிறோம். முருகப்பெருமான் வடக்கு வீதிக்கு திரும்பிட்ட தொடர்ந்து குதிரையில் அமர்ந்து வாரதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வந்து விண்ணை தொடும் அளவுக்கு இந்த வடக்கு வாசல் கோபுரம் காட்சி அளிச்சு கொண்டிருக்குது.
ரோரா முருகனுக்கு ரோரா. அப்புறம் நகர்ந்து போகவே முடியல. அவளது பார்த்தீங்கன்னா சரியான சண்டை நெரிசலாக இந்த இடத்துல இருக்க நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. கோபுரத்தை பார்த்தபடி முருகன் பாற காட்சியை நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தீச்சட்டிகளோட முருகன் வள்ளி தெய்வானைய சுற்றி வாரதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க.